இப்போ வந்து தயாரிப்பாளர்கள் டிசைடிங் ஃபேக்டர் இருந்தால் தயாரிப்பாளர்கள் டிசைடிங் ஃபேக்டரே அல்ல. ஓகே. ரெண்டாவது வந்து டைரக்டர்ஸ் வந்து ஓரளவு டிசைடிங் ஃபேக்டர். இப்போது உதாரணத்துக்கு குட் பேட் அக்லி இப்போ படம் வந்து வரப்போகுது. அது வந்து அஜித் அப்படின்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் உள்ள மிகப்பெரிய ஹீரோ. ஆனால் அதையும் தாண்டி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு ஏன் வருதுன்னு இப்போ சொல்ல முடியுமா? ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லி அந்த டைரக்டர். ஓகே. அப்போ அந்த காம்பினேஷன் இருக்குல்ல, அது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நார்மலாக அஜித்துக்கு வந்து 150 கோடி ரூபா பிஸ்னஸ் அப்படின்னா இந்த டைரக்டர் காம்பினேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த படம் வந்து 200 கோடி ரூபா பிஸ்னஸ். ஸோ இதுவும் இருக்குது. இதே ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு புதுமுகத்தை வச்சு பண்ணார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 20 கோடி ரூபா பிஸ்னஸ் வரும். சிம்பிள். அப்போ டைரக்டருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. இதை வந்து ஒரு ப்ரொடியூசர், ஓகே, இப்போது கார்ப்பரேட் ஸ்டைல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கண்டிஷனில் வேறு அவங்க வந்து எப்போவுமே புதுமுகத்தை வச்சு இப்போ சின்ன சின்னதாக எடுக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சன் பிக்சர்ஸ் அவங்க வந்து நினச்சா 2 கோடி ரூபாயில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 20 படம் எடுக்க முடியும். ஆமாம். ஆனால் சின்ன சின்னதாக போட்டு பெரிய பாடாப்பட்டு இது சரியாக வருதா சரியாக வரலையான்னு சொல்லி 2 கோடி ரூபா படத்துக்கு என்ன மெனக்கெடல் இருக்கோ அதே தான் 200 கோடி ரூபா படத்துக்கும். அவங்களுக்கு 200 கோடி ரூபா படத்தை எடுக்கிறோமா, நம்ம வந்து பெருசாக விற்கிறோமா, நம்ம வந்து அந்த மாதிரி வந்து இப்போ பெரிய மீனை பிடிக்கிற ஆட்கள்.